மச்சான் மீனை ரகவாரியா பிரிச்சு ஏற உண்டிய சீக்கிரம் போட்டுக்கிட்ட பாப்பா சீராளம் மாரிமல் தானே கண்டு போ அப்புறம் வாங்க வந்துட்டான் 2 நாளா ஏன்டா நீ விலை இழுக்க வரல கொஞ்சம் பேசுவோம் என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்ல கூடாது நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல கொடுங்க கொடுங்க ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு ரொம்ப தென்னாவட்ட வராயா ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்திரம் இருந்து நாயிட்டு சண்டை போட்டியாமே கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ தெரியுதா இல்லன்னா நடந்து காட்டு இந்த கிராமத்துல உன்ன மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து கிடக்குறாங்க புரியுதா இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க உனக்கு தான் சேர்த்து 10 ரூபாயா இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல என்ன மச்சான் எழுத்து பேச ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன் கொடுக்கறத வாங்கிப்போ நான் ஊட்டாட வந்தேன் ஓஹோ பறிச்சுட்டு போறியா இரு இரு எங்க முதலாளிகிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன் என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க குளிக்கலையா வேலை போச்சு இல்ல அதனால கவலையா குஞ்சு கிடக்குறாரு உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும் எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் வாழ்ந்து கிடையாது ஏன் இந்த குளத்தோட குளிக்க முடியாது வாங்கடா போறோம் மூக்கு பசங்க முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு எல்லாம் 50 ரூபா நோட்டு என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன் அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு அவனை பின்னிட சொல்லு உள்ளடியா இருக்கணும் ஊமகாயமா இருக்கணும் 1 வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லுவா இல்ல உடுற மாதிரி அடிக்க சொல்லுவா மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகண்டா அப்ப நாங்க உள்ளடியா அடிச்சிடறோம் மச்சான் அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பா அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்பா போயிட்டு போகுது மன்னிச்சிருங்க போனா போயிட்டு போதா கிருஷ்ணனுடைய மக மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா ஐயோ ஆமாங்க ஆமாங்க அந்த செல்வம் பையன் நம்மளை ரொம்ப அலைய வைக்கிறான் அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் கைய காலை தனித்தனியா எடுத்து போடுறேன் ஆமா நீங்க யாரும் கண்டுக்காதீங்க அவனை பூட்டு நான் உடனே புல்லு ஏமாச்சா என்ன இந்த பயலை இங்கேயும் காணமே ஆமா இந்த வழியா தானே வந்தாகணும் எங்க அவனை காணும் காத்தோட கலந்துட்டானா ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஏன் மச்சான் ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதத பண்ணவனுக்கு என்ன வச்சா பரிசு கொடுக்கலாம் நாம என்ன பரிசு கொடுக்கிறது நம்ம பெரிய சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க இங்க வெள்ளப்பாட்டா நடத்துறான் முண்டகளா அடிடா நான் நலம் அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன் நேத்து உங்க அம்மாவுக்கு டிராப்ட் அனுப்புனிய அதுக்கு லெட்டர் எழுதுறியா ஆமா கார் வாங்க போறேன் எஸ்டேட் வாங்க போறேன் பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணுவிய அத டச் பண்ணிட்டியா இப்போ அதான் டச் பண்ண போறேன் உன்னை நம்ப முடியாது நீ வாங்கினாலும் வாங்குவேன் ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி பெர்சனாலிட்டி கெப்பாசிட்டி 3 இருக்கு என்கிட்ட அந்த 3 இல்ல அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் கரியா என்னத்தை என்னடா அப்படி மறைச்சு பார்த்து கிடக்குற எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும் மச்சான் நம்மளும் தர்மம் பண்ணுவோமா அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான் செல்வம் எழுதுறானா அவன் எப்படி பணக்காரனானா அது மாதிரி நாமளும் பணக்காரனாலே தர்மம் பண்ணணும்
இல்லங்க. ஆமா ஆமா. வீட்டுக்கு போலாமா? நம்ம வீடு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டிருக்கோம். இது யாரு வீடுன்னு தெரியல அண்ணே. என்ன நினைச்சு கேக்குற? நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான். மச்சான் வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன்? நீ ஏதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலை இழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? ஏண்டா எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரா குருதி திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடா போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா இந்த பாட்டுல பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. உடனே கடைக்கு போகணும். போயா போயா. ஆஹா இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. ஏண்டா கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏண்டா அப்படி வளர்றீங்க? ஏண்டா வளர்ற? அக்கா போட்டோம். ஓடியாடா ஓடியாடா. ஓரஞ்சரிஞ்சதுன்னா கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. பாருங்க நீங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. போமா. ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க நம்ம தான் குளிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசிருந்தா என் மரியாதையே கட்டுப்படியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா, ஆனா வாயாடி. ஆமா அது கோயில வண்டி வருது. மச்சான் என்னது? யாரையா? இல்ல கட்ட வண்டி. யார் இது? யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே அவரு கோட்டு சுட்டுலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கழட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. சத்தியமா எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக அடிச்சிட்டு போறியா? மச்சான் நீ அழிவாத, எனக்கு அழ வரும். பாப்பா பாப்பா என்ன? அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. எவங்க? ஐயோ ஐயோ சொல்லி தொலைச்சிட்டு. தொட்டாதீங்க. சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவங்கள எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். ஏய் என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்துட்டா போதும். பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. செஞ்சதெல்லாம் ஆறி போகுது. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்ளோ ஐட்டத்தையும் எங்கடா செஞ்சா? இவளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோ நோ நோ, சரியான ஆம்பளை. ஹெர்குலிஸ் பரம்பரை. அது யார்? அது ஹெர்குலிஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுதே 9. தண்ணி குடி. ஐயா
குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது, ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.